தந்தை மகன் தூய ஆவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. எதிர்கால திட்டம் வெற்றி பெற எரேமியா 29ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 11. ஆண்டவர் இயேசு எனக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் எனக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். பாருங்கோ, எரேமியா மூலியமாக ஆண்டவர் நமக்கு என்ன கூறுகிறார் பாருங்கோ. ஆண்டவர் இயேசு வகுத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் நமக்கு நன்மைக்காக மட்டுமே அன்றி கேடு விளைவிப்பதற்காக இல்லை அப்படின்னு நம்ம வசனத்தை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக ஜெபிக்கும் பொழுது நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கையாக கேட்கும்போது மட்டுமே அவர் எல்லா தேவைகளையும் நமக்கு கொடுக்கிறார். அப்பொழுது மட்டுமே நம்முடைய எதிர்கால திட்டங்கள் நமக்கு அங்கு நிறைவேற்றப்படுகிறது. எனக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் எனக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. அவர் நமக்கு வச்சிருக்கிற ஒவ்வொரு திட்டமும் நல்ல திட்டங்கள் மட்டுமே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. எனவே வார்த்தையை விசுவசித்து நம்ம விசுவாசத்தோடு ஜெபிச்சு கேட்கும் பொழுது எல்லா விதமான எதிர்கால திட்டங்களிலிருந்தும் நமக்கு என்னென்ன தேவையோ அந்த திட்டங்களுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது மட்டுமே ஆண்டவர் விடை கூறுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் இப்பொழுது ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். அதே போல் ஆண்டவரே நன்மைக்கோ தீமைக்கோ ஆண்டவரே எங்களுடைய திட்டங்கள் நல்லதாக மட்டுமே இருக்கும். ஆனால் சாத்தானுடைய திட்டங்கள் மட்டுமே கேடுள்ள திட்டங்களாக இருக்கும். ஆனாலும் கூட அந்த கேடுள்ள திட்டங்கள் அனைத்தையும் கூட என் தேவனோடு நாங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது அந்த கேடுள்ள திட்டங்கள் கூட நல்ல திட்டங்களாக மாற்றி எங்களுக்கு அமைத்து கொடுக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தேவ வசனம் எங்களோடு கூட என்றும் இணைந்திருக்க நாங்கள் அப்பா இறை வசனத்தை தினந்தோறும் படிக்க ஆவியானவரின் துணையோடு எங்களை வழிநடத்தும் பிதாவே. அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரம் பெரிது, எங்களுடைய கரம் சிறிது ஆண்டவரே. உம்முடைய அந்த பெரிய கரங்களினால் எங்களை அணைத்து கொண்டு ஆண்டவரே வழி நடத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி. உங்களை தவிர வேறு யாரும் எங்களுக்கு இல்லை அப்பா. தகப்பனே, வாஞ்சையோடு அழைக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்கள் கைவிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே செல்லுவோம் சுவாமி. உம்முடைய துணை இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி. ஆம் தகப்பனே, தொடர்ந்து பலப்படுத்துவீராக ராஜா. வழி நடத்தும் பிதாவே, நான் எப்படி நன்றி சொல்வேன். என் துன்ப வேளையிலே என்னை கரம் பிடித்து வழி நடத்தும் பிதாவே, கரம் பிடித்து வழி நடத்தும் பிதாவே, நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.